வணக்கம். கோவில் நிலங்கள்னு சொன்னாலே அது நம்ம பண்பாட்டோட ஒரு பெரிய அடையாளம். சரி, ஆனா இந்த கோவில் நிலத்தையே யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சா என்ன பண்றது? சட்டம் அதுக்கு என்ன வழி சொல்லுது? குறிப்பா 1959ஆம் வருஷம் கொண்டு வந்த சட்டத்துல இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை அணுகிறதுக்கு ஒரு முதல் படி இருக்கு. ரொம்ப முக்கியமான படி. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். கோவில் நிலத்தை ஒருத்தர் ஆக்கிரமிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் உடனே போய் ஆக்ஷன் எடுக்கலாமா? இல்ல அதுக்குன்னு ஒரு முறை இருக்கா? சட்டம் இத பத்தி என்ன சொல்லுது? எப்படி இதை ஹேண்டில் பண்ணுது? வாங்க, இதுக்கான பதில தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாமே எங்க தொடங்குதுன்னா ஒரு ஃபார்மல் ரிப்போர்ட்ல இருந்துதான். அதாவது கோவில் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கலாம்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட போதும், உடனே சம்பந்தப்பட்ட உதவி ஆணையர், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு முறையான அறிக்கையை ரெடி பண்ணணும். இதுதான் சொல்லப்போனா இந்த முழு ப்ராசஸோட முதல் ஸ்டெப். ஆனா இங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும். ரிப்போர்ட் வந்த உடனே நேரா களத்துல இறங்கி ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான சரிபார்ப்பு, அதாவது ஒரு வெரிஃபிகேஷன் நடக்குது. ஏன் இப்படி ஒரு ஸ்டெப்பு? சும்மா டைம் வேஸ்ட் பண்றதுக்கா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அப்போ இந்த ரிப்போர்ட்டை சரிபார்க்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, அதை அப்படி ஏத்துப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. அந்த ரிப்போர்ட் அடுத்த லெவலுக்கு, அதாவது ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு போகுது. அந்த ஸ்டேஜ்ல அவர்தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. அந்த ஹையர் அத்தாரிட்டி தான் இணை ஆணையர், அதாவது ஜாயிண்ட் கமிஷனர். அவரோட வேலை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்த ரிப்போர்ட்டை சும்மா மேலோட்டமா பார்க்காம அது முழுசா ஆராய்ஞ்சு, ஆமா இங்க ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறதுக்கு முதல் பார்வையிலே ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒரு பிரைமா ஃபீஷிய கேஸ் இருக்கான்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணணும். இது வெறும் பேப்பரை புரட்டி பார்க்குற வேலை இல்ல, இது ஒரு டீப்பான லீகல் அனாலிசிஸ். சரி, இப்ப நம்ம விஷயத்தோட மைய பகுதிக்கே வந்தாச்சு. இந்த ஜாயிண்ட் கமிஷனர் எப்படி உண்மைகளை கன்ஃபார்ம் பண்ணுவாரு? அதுக்கு சட்டம் ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ சொல்லிருக்கு. அது என்னன்னு நாம இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த மொத்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் 3 ஸ்டெப் தான். ஆனா இந்த 3 ஸ்டெப்பும் தனித்தனியா இருந்தாலும் ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆனது, ரொம்ப முக்கியமானதும் கூட. முதல்ல ஸ்டெப் 1, அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்த ரிப்போர்ட்டை லைன் பை லைன் முழுமையா செக் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் 2, அந்த நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் வெரிஃபை பண்ணணும். பத்திரம், சிட்டா, அடங்கல்னி எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். கடைசியா ஸ்டெப் 3, இப்படி கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் வச்சு ஆமா இது சட்டப்படி ஒரு ஆக்கிரமிப்பு தான் ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பும் கரெக்டா நடந்தாதான் கேஸுக்கான ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படியே பாருங்க. இதனை சரிவர செய்து உறுதி செய்த பின்னரே தொடர்ந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு அட்வைஸ் இல்ல, இது ஒரு கராரான ஆர்டர். அதாவது இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை முடிச்சு ஆக்கிரமிப்பை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த கட்ட ஆக்ஷனை பத்தி யோசிக்கவே முடியும். இதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. சரி, இவ்ளோ ஸ்டெப்ஸ், இவ்ளோ கராரா ஒரு ப்ராசஸ் எதுக்கு? நேரா போய் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? ஏன் இவ்ளோ மெனக்கெடணும்? இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? வாங்க அதையும் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் காரணம்தான். என்னன்னா, நீங்க எடுக்க போற ஒவ்வொரு ஆக்ஷனும் சும்மா ஒரு யூகத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா சரிபார்க்கப்பட்ட உண்மைகள், அதாவது வெரிஃபைட் ஃபேக்ட்ஸ் அடிப்படையில இருக்கணும். ஆதாரம் இல்லாம வெறும் புகார மட்டும் வச்சுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுங்கிறதுல சட்டம் ரொம்ப தெளிவா இருக்கு. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த கம்பேரிசனை பாருங்க. ஒருவேளை இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸே இல்லேன்னு வச்சுப்போம். அப்போ என்னாகும்? தப்பான தகவல்களை நம்பி ஆக்ஷன் எடுப்பாங்க. நாளைக்கு அது கோர்ட்டுக்கு போனா அங்க லீகல் சேலஞ்ச் வந்து மொத்த கேஸும் வீணாயிடும். ஆனா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஒரு கன்ஃபர்ம்டான ப்ரீமா ஃபேசி கேஸோட ஆரம்பிச்சா அந்த கேஸ் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகும் இல்லையா? இப்போ சட்டப்படி ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்குங்கிறதுக்கான முதல் நிலை ஆதாரம் உறுதியாயிடுச்சு. இது ஒரு பெரிய மைல்கல் தான். ஆனா இது முடிவில்ல, இது ஒரு ஆரம்பம்தான். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? சட்டம் அடுத்ததா என்ன செய்ய சொல்லுது? இந்த கேள்விக்கான பதில நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.